السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களிலே அவனது மார்க்கத்துக்கு முன்னுதாரணமாக சிறப்பு சேர்க்கக்கூடியவர்களாக உரமூட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மன தைரியமும் உடல் வலிமையும் நிறையப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை மன தைரியத்திலும் உடல் வலிமையிலும் குறைந்திருக்கக்கூடிய மனிதர்களை விட அதிகமாக விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மூமினுல் கபீர் கைரும் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் மூமினில் தஈஃப் வ ஃபீ குல்லி கைர். எப்படி சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திடகாத்திரமான மன தைரியமிக்க உடல் உறுதி இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி அல்லாஹ்விடத்திலே மிகவும் விருப்பத்துக்குரியவனாகவும் மிகவும் சிறந்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். கோழையாக இருக்கக்கூடிய பலவீனனாக இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியை தவிர விசுவாசியை விட இவன் சிறப்புக்குரியவனாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறான். அல்லாஹ் விரும்புவது தைரியமான ஒரு முஸ்லிமை, அல்லாஹ் விரும்புவது வீரமான ஒரு முஸ்லிமை. ஆனாலும் கோழையிடத்திலும் நனவு இருக்கிறது. அது ஒரு புறம் விரும்பாமல் அல்லாஹ் இருக்க மாட்டான். கூடுதலாக விரும்புவது ஆண்மைத்தனமும் வீரமும் மிக்க மூமின்களைத்தான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் தலைவர் கதாநாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய தைரியத்தை வெளிக்காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு பணம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, பெண்கள் வேண்டுமா, எல்லாவற்றையும் நாங்கள் தருகிறோம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த கொள்கை பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லவ் வலவு ஷம்ஸ ஃபி யமீனி வல் கமர ஃபி ஷிமாலி அலா மா அத்ருக ஹாதல் அம்ர் மா தரத்துஹு ஹத்தா அத்ஹரஹுல்லாஹ் அவ் அஹ்லக தூனஹு. எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், என்னுடைய வலக்கரத்திலே சூரியனையும் என்னுடைய இடக்கரத்திலே சந்திரனையும் தந்து இந்த கொள்கை பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் இந்த கொள்கையை வேளாங்கோ செய்யும் வரை அல்லது அவன் தவிர்ந்த எல்லோரையும் அழிக்கின்ற வரைக்கும் இருந்தாலும் சரி,
இந்த கொள்கை பிரச்சாரத்தை நான் விடமாட்டேன் என்று அந்த மக்கள் மத்தியிலே தைரியமாக வீரமாக தங்களுடைய தௌஹீத் பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள். சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ் சௌர் கோயிலே இருந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப மேலாலே எதிரிகள் நிற்கிறார்கள், சிறுநீர் கூட கழிக்கிறார்கள். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்கிறார்கள்? லவ் ஆனா தஹத கதமை, அவர்களிலே ஒருவர் தமது பாதங்களுக்கு கீழால் பார்த்து விடுவார் என்று சொன்னால் எங்களை கண்டுபிடித்து விடுவார் யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய கதி அந்தோ கதிதான் என்று சொல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மாலன்னுக பி அபீபக்கர் இஸ்லானி வல்லாஹு சாலிசுமா. அபூபக்கரே, நீங்கள் ஏன் 2 பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் அந்த 2 பேரோடு 3ஆவதாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று ஆழமான முறையிலே சொல்கிறார்கள். சகோதரர்களே, மெம்பரிலே ஏறிக்கொண்டு இருந்து கொண்டு வீரமாக எனக்கு பேச முடியும், வீடியோவுக்கு முன்னால் இருந்து கொண்டு வீரமான வசனங்களை எனக்கு சொல்ல முடியும், வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த மாதிரி வசனங்களை சொல்ல முடியும் சகோதரர்களே. ஆனால் இந்த மாதிரி சுத்தி வளைக்கப்படக்கூடிய நேரத்திலே, நமக்கு வாழ்வா சாவா என்று இருக்கக்கூடிய நேரத்திலே வருகின்ற தைரியம் இருக்கிறது சகோதரர்களே. அதுதான் உண்மையான தைரியம் என்பதை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். அபூபக்கரே, நீங்கள் ஏன் 2 பேர் என்று நினைக்கிறீர்கள்? அல்லாஹ் இந்த 2 பேரோடு 3ஆவதாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த தர்பியாவை, அந்த தைரியத்தின், அந்த வீரத்தின் பண்பாடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்திலே மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அரபு கோத்திரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மதம் மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு முன்னால் சுமார் 700 பேர் கொண்ட ஒரு படையை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஷாம் தேசத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். கொஞ்சம் தூரம் போறதுக்கு இடையிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விடுகிறார்கள். இப்போ பெரும் பெரும் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே ஒரு வேண்டுகோள் சொல்கிறார்கள். இந்த நிலைமையிலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டார்கள். இப்போ உஸாமாவுடைய படையிலே முக்கியமான சஹாபாக்கள் போகிறார்கள். மறுபக்கத்திலே இந்த மதீனாவுக்கு சூழலுள்ள இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் மதம் மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த படையை நிறுத்தி கொஞ்சம் தாமதித்து அனுப்பினால் என்ன என்று கேட்கிறார்கள் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கேட்கிறார்கள். இப்ப நபி அவங்க சொல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், யா உமர், அந்த ஜபாரன் ஃபில் ஜாஹிலிய்யா வ ஜபாரன் ஃபில் இஸ்லாம். உமரே, நீங்க இஸ்லாத்திலே பெரிய, இஸ்லாத்துக்கு ஏற்பதற்கு முன்னால் ஜாஹிலியத்திலே பெரிய சண்டியராக இருந்தீர்கள், இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் கோழையாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். மாறி அல்லவா நடந்திருக்க வேண்டும். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் ஜரத்தில் கிலாபு பி அர்ஜுலி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரத்தத்து ஜைஸன் வஜ்ஹது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ஹலல்து லிவாஅன் அகதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், வளைத்து விரோதிகள் இருக்கிறார்கள், ஆடிக்கொண்டிருக்கின்றது இஸ்லாத்துடைய கொடி. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பொஞ்சாதிமார்கள் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய ஜனாசாக்களை நாய்கள் அவர்களுடைய கால்களை இழுத்துக் கொண்டு வந்து நடுவிலே கொண்டு போட்டாலும் சரி. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் எந்த படையை அனுப்பினார்களோ அந்த படையை ஒரு நாளும் திருப்பெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் எந்த கொடியை உயர்த்தி உஸாமாவுடைய கையிலே கொடுத்தார்களோ அந்த கொடியை பறிக்க முடியாது. தைரியமான ஒரு வார்த்தை சகோதரர்களே. அந்த மாதிரியாக அந்த இடத்திலே நபியுடைய மனைவிமார்களை நாய்கள் இழுத்துக் கொண்டவர்களுடைய ஜனாசாக்களை கொண்டு வந்து போட்டாலும் சரி என்று ஆழமான ஒரு வார்த்தையை போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப தைரியமாக வந்து தௌபாவை சுற்றி தவாப் செய்கிறார்கள். இப்போ வாளை எடுக்கிறார்கள் வெளியே வந்து.
மன் அராத அன் தஸ்குலஹு உம்முஹு அவ் யுதையிவஹு வலதுஹு அவ் தர்முல அஸ்வாஜஹு ஃபல்யல்ஹிக்னி வரா ஹாதல் வாஜ். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? உங்களிலே யாராவது ஒருவர் தன்னுடைய உம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அல்லது உங்களிலே யாராவது ஒருவர் தன்னுடைய பிள்ளையை அனாதையாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாராக இருந்தார், அல்லது உங்களிலே யாராவது ஒருவர் தன்னுடைய மனைவியை விதவையாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவாராக இருந்தால் என்னை இந்த மக்காவுடைய பள்ளத்தாக்கு வெளியிலே வந்து தன்னந்தனியாக சந்தித்துக் கொள்ளலாம். முட்டி பாருங்கள், உங்களுடைய உம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் போய்விடும், மனைவிக்கு மாப்பிள்ளை இல்லாமல் போய்விடும், பிள்ளைக்கு தந்தை இல்லாமல் அனாதையாக போய்விடுவார். அப்படி சொல்கிறார்கள் சகோதரர்களே. பமா தபியஹு அஹதுன், அவர்களை பின்தொடர்ந்து யாருமே செல்வதற்கு தைரியம் இல்லாத நிலையிலே எல்லோரும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு வரலாறு எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர் எடுத்தவர்கள், அவர்கள் படுக்கையிலே மரணத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அழுகிறார்கள். மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், பெரும் வீரரே, இந்த நிலைமையிலே மௌத்தை பயந்து நீங்கள் அழுகிறீர்களா வாயிலை கிடந்து கொண்டு? அப்படி கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், லகத் தலப்து ஷஹாதத ஃபீ அக்ஸரி மின் மியத்தி மாலிகா. எப்படி சொல்லுகிறார்கள்? நான் இந்த மௌத்தாக வேண்டும் என்ற அந்த நிலைக்காக வேண்டி நான் அழவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே, கலீஃபாக்களுடைய காலத்திலே 100க்கும் மேற்பட்ட யுத்தங்களிலே நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு யுத்தத்திலும் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? இந்த யுத்தத்திலே இந்த காலித் ஷஹீதாக வேண்டும், அப்படி நினைத்துக் கொண்டுதான் போவேன். வல்லாஹி மாஃபி ஜஸ்மி மௌலி ஷிப்ரின், என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஜான் இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலெல்லாம் ஒன்று வாள்பட்ட காயம் இருக்கும், அல்லது அம்பு குத்திய காயம் இருக்கும், அல்லது ஈட்டி குத்திய தாக்குதல் இருக்கும். என்னுடைய உடம்பை பாருங்கள், அப்படி காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு ஒட்டகம் இறப்பது போல சாதாரணமாக பாயிலே படுத்துக் கொண்டு நான் விடுகின்றேனே. கோழைகள், அவர்கள் ஒரு நாளும் தூங்குவது கிடையாது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மூத்தாவுடைய யுத்தம் நடந்தது, என்னுடைய கையினால் 9 வாள்கள் உடைக்கப்பட்டது, அவ்வளவுக்கு சில்லித்திருக்க போராடினேன். கடைசியிலே வாள் இல்லை, ஒரு இரும்பு துண்டுடைய அந்த மொட்டை பக்கத்தை எடுத்துக்கொண்டு அப்போது போராடினேன். அப்போதும் எனக்கு ஷஹாதத்து கிட்டவில்லை. சுப்ஹானல்லாஹ், எதிரிகளை மடித்து போட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த காலித் சொன்னதன் பின்னால் அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் ஒன்று இருந்தது. அந்த நாள் என்னவென்று சொன்னால், ஒரு கூதலான மழை பெய்து கொண்டிருந்த ஒரு நேரம், ஒதுங்குவதற்கு இடமில்லை. ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்காக வேண்டி தயாரித்து இருக்கிறார்கள், என்னை தலைவராக அனுப்பினார்கள். அந்த இரவு நேரத்திலே மழையிலே கூதலிலே நனைந்து கொண்டு ஒளிந்து கொண்டு எதிரிகளை பார்த்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி சுபஹ் நேரம் வந்ததும் அந்த எதிரிகள் அத்தனை பேரையும் நான் மண்டியிட செய்து விட்டேன். அந்த நாளை நினைத்துத்தான் இந்த காலித் சந்தோஷப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு பாயிலே நடந்து மௌத்தாகிறாரே, அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நான் மௌத்தாகியதன் பின்னால் என்னுடைய ஆயுதத்தையும் குதிரையையும் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழித்து விடுங்கள், அதற்காக வேண்டி வக்ஃப் பண்ணி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வீரர் மௌத்தாகிறார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், எந்த நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் சகோதரர்களே, தைரியம் இருக்கும், உள தைரியமும் இருக்கும், உடல் தைரியமும் இருக்கும். அது ஈமான் கொண்டு வந்ததாக இருக்கக்கூடிய அந்த தைரியமாகத்தான் இருக்கும். உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பத்ர் காலத்திலே சொல்கிறார்கள், யா அஹ்ல பத்ர், இன்னல்லாஹ இத்தலா அலைக்கும் ஃபகால யமனு மா ஷுதும் கத் வஃபர்து லக்கும். யா அஹ்ல பத்ர், வல்லாஹி மா பைனக்கும் வ பைனல் ஜன்னah இல்லா யத்திலக்கும் ஹாஉலாஇ ஃபததுகுலுல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். பத்ர் வாசிகளே, உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், அது
அல்லாஹ் உங்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா எட்டி பார்த்தார். எட்டி பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? இஅமலு மா ஷி'தும், இதற்கு பின்னால் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தாகிவிட்டது. அப்படி அல்லாஹ் தஆலா சொன்னான். வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் பதில்வாசிகளே, நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதற்கும் உங்களுக்கும் இடையில என்ன தெரியுமா தடையாக இருக்கிறது? இப்ப நீங்க போராட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும், அவ்வளவுதான். அது முடிந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவீர்கள். அப்படி சொல்கிறார்கள் சகோதரர்களே. மெம்பரிலே பேசுவதற்கு லேசி, கையிலே பேரிச்சம்பழம் இருக்கிறது, 2-3 பேரிச்சம்பழத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை தூக்கி வீசுகிறார்கள். பகின் பகின் இதா பகீது இலா நாகுல ஹாதிஹி தமராத் இன்னஹா லஹயாத்துன் தவீலா. உமர் பின் ஹுமாம் சொல்லுகிறார்கள், கமோன் கமோன் அப்படி சொல்லுகிறார்கள் சகோதரர்களே. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த பேச்சம்பழத்தை திங்கக்கூடிய அளவுக்கு உசுராக இருப்பேன் என்று சொன்னார், அது கூட நீண்ட வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு போராடி கொலை செய்யப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமானிய வார்த்தைகள் சகோதரர்களே, தைரியம் என்ற ஒன்றை அந்த சஹாபாக்களுக்கு பூட்டிக் கொண்டே இருந்தது. உக்பத் பின் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே இப்படியே ஆப்பிரிக்கா கண்டத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். கடைசியிலே அட்லாண்டிக் சமுத்திரம் குறுக்கிடுகிறது. அதற்கு பின்னால் அமெரிக்கா கண்டம் இருப்பது அந்த காலத்திலே யாருக்கும் தெரியாது. அட்லாண்டிக் சமுத்திரத்திலே தன்னுடைய குதிரையை இறக்குகிறார்கள். சொல்லுகிறார்கள், கஸமன் பிரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் அன்னனி அஅலமு வரா ஹாதல் பஹரி அர்லன் அவ் இன்சானன் லகுல்னா ஃபீஹி. எப்படி சொல்லுகிறார்கள்? இந்த கடலுக்கு அப்பால் ஒரு பூமி இருக்கின்றது என்று தெரிந்தால், இந்த கடலுக்கு அப்பால் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால், இந்த கடலுக்குள்ளே இந்த குதிரையை இறக்குவோம். அந்த பூமியையும் அல்லாஹ்வுடைய பெயரால் வெல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு உணர்வூட்டினார்கள் சகோதரர்களே. நபித்தோழர் உக்பத் பின் நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அவருடைய போர்டருக்கு போய்விட்டார்கள். அம்மாபாத் பாஸ்லிமு, அறிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் பௌத்தகிது மின் ஜிம்மா வாத்துல் ஜிஸ்யா, இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்திலே இருந்து ஃபிதியாவை நீங்கள் எனக்காக வேண்டி தர வேண்டும். ஃபிதியாவை ஜிஸ்யாவை தந்துவிட்டு நீங்கள் ஜிம்மிகளாக பேர் எடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கதுஜுதிக்கும் பிகௌமின் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூன ஷுர்பல் ஹமீர், சாராயத்தை விரும்பி குடிக்கக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய கூட்டத்தோடு உங்களிடத்திலே இருப்பது போல மௌத்தை அன்பு வைக்கக்கூடிய கூட்டத்தோடு நான் வந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை என்று பாருங்கள். மதுபானத்தை விரும்பி குடிக்கக்கூடிய கூட்டம் உங்களுக்கு இருப்பதை போல மௌத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீங்கள் சரண்டர் இல்லை என்று சொன்னால் உங்களோடு அந்த கூட்டம் போராட ரெடியாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபித்தோழர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களுடைய தாய் சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், வல்லாஹி யா உம்மா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய உம்மாவே, லவ் கானத் லகி மியத்து நஃப்ஸின் ஃபஹரத்தி நஃப்ஸன் நஃப்ஸன் மா தரத்து தீனி ஹாலா லிஷைன். என்னுடைய உம்மாவே, உங்களுக்கு 100 உசுர் இருந்து ஒவ்வொரு உசுராக நீங்க திங்காம குடிக்காம விடுங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றாக விடுங்க. விட்டாலும் கூட நான் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை நான் விடவே மாட்டேன். விரும்பினா நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, விரும்பினா நீங்க மௌத்தா போங்கம்மா, அப்படி சொல்றார்கள் சகோதரர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த மக்கள் எல்லோரும் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற ஒரு வாதத்தை வைத்து போராடினார்கள். இப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோடு சேர்ந்த கொஞ்சம் பேர், இப்ப நாம சொல்லுவோம் என்னவென்று சொன்னால், பெரும்பான்மை தான் சத்தியத்திலே இருக்கும் என்று சில மக்கள் பேசுவார்கள் சகோதரர்களே. மெஜாரிட்டி எப்போ இருக்கிறதோ அது நேர்வழியிலே இருக்கும் என்று. ஆனால் இந்த சம்பவத்தை பாருங்கள், உமையாக்களுடைய அந்த கூட்டம் பெரும்பான்மை இருக்கின்றது அசத்தியத்திலே. குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்கிறார்கள். இப்ப ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டு விட்டார்கள். சவுக்கடி பட்டுக் கொண்டு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறார்கள்.
இப்ப அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள். வல்லாஹி மா ரபத அலா கல்பி இல்லா கவுலு ரஜுலின் கான மய்ய மினல் மஹ்தூஸின் ஹுபிஸ அலல் ஹம்த். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய உள்ளத்துக்கு தைரியத்தை தந்தது யார் தெரியுமா? அங்கே இருந்த ஒரு குடிகார மனுஷன், ஜெயிலுக்குள்ளே ஒரு குடிகார மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் எனக்கு தைரியத்தை தந்தார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களே, இஸ்பிர், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். வஸ்பிர் அலல் சௌத், சௌக்கடி கிடைத்தாலும் கூட நீங்கள் பொறுமையாக இருங்கள். பைன்னக மின் அஜலி உம்மதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்காக வேண்டி தான் இப்ப நீங்கள் பாடுபடுகிறீர்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களே, நான் சாராயம் குடித்ததற்காக இதுவரை 1600 முறை சௌக்கடி வாங்கி இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் சாராயத்தை விடவில்லை. அவருடைய கொள்கை சாராயம் குடிப்பது. 1600 சௌக்கடி விழுந்திருக்கிறது. என்ன சொல்கிறார் தெரியுமா? 1600 விழுந்தம் நமக்கு சௌக்கடி விழுந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய கொள்கையை விடவில்லை. குடிகாரன் என்ற என்னுடைய கொள்கையை விடவில்லை. ஆனால் நீங்கள் இந்த உம்மத்துக்காக, ரசூலுல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக, இஸ்லாத்துக்காக வேண்டி எல்லாம் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் இதை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரு லஹு. அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுக்கே நன்றி உரியது. இந்த குடிகாரன் தான் என்னுடைய உள்ளத்தை உறுதியாக்கினார். இப்ப தைரியமாக இருக்கிறார்கள். கலீஃபாவுடைய பிரதிநிதி வந்து சொல்கிறார், கலீஃபாவுக்கு முன்னால் முத்தஸிம் பில்லாஹ் அதான் அவருடைய கலீஃபா நின்று கொண்டிருக்கிறார்கள். யா அஹ்மத் குல் ஃபீ இத்னி ஃபீ உதுனி அல் குர்ஆன் மக்லூக்குன் ஹத்தா குலிஸக மின் யதில் கலீஃபா. நீங்க இப்ப என்னுடைய காதுக்குள்ள சொல்லுங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. சொன்னால் உங்களுக்கு எந்த அடியும் விடாது சகோதரர்களே. உங்கள் அஹ்மத் அவர்களே, நாங்கள் விட்டுடுவோம் என்று சொல்கிறார்கள். அந்த சௌக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹலீஃபாவுடைய அந்த பிரதிநிதி சொல்லுகிறார்கள். இப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் சொல்லுகிறார்கள், யா இப்னு தாவூத் குல் ஃபீ உதுனி அல் குர்ஆன் கலாமுல்லாஹ் வ லைஸ பி மக்லூக்கின் ஹத்தா குலிஸக மின் அதாபில்லாஹ். இப்ப சொல்கிறார்கள், இப்னு அபீ தாவூதே, அடிக்க போகின்ற மனுஷன், நீ எந்த காலத்துல அல்லாஹ் தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல்லு, படைக்கப்பட இல்லை என்று சொல்லு. நீ மன்னரிடத்திலே இருந்து என்னை விடுதலை பெறுவாய் என்று சொல்ல வைக்கிறாய். நான் சொல்லுகிறேன், நரகத்திலே இருந்து உன்னை பாதுகாத்து தருகிறேன். இதை மாத்திரம் நீ சொல்லப்பா என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அடிக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் சொல்லுகிறார்கள், எனக்கு அடித்த அடி மதம் பிடித்த யானை ஒன்று கொழுந்திருக்குமாக இருந்தால் அது கூட அந்த வழியினால் செத்திருக்கும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்திலே 2 பேர் அல்லாஹ் தஆலா பெரிய சோதனையை கொடுத்தான். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தௌஹீதுடைய தந்தை. இன்னொன்று அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஜகாத்துக்கு எதிராக இவர்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதை எதிர்ப்பதற்காக வேண்டி அப்பாசிய ஹலீஃபாக்கள் உமையாக்களிடத்திலே இருந்த ஆட்சியை பறித்தெடுத்ததை பொறுக்க முடியாமல் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள், தலாக்குல் முக்ரஹ் லா யகவ் வ பையத்துல் முக்ரஹ் லா தகவ். நிர்பந்திக்கப்பட்டு தலாக் சொன்னால் அது தலாக்காக வர முடியாது. நிர்பந்திக்கப்பட்டு பையத் எடுத்தால் அது பையத்தாக வர முடியாது. ஒருவன் விரும்பித்தான் எதையும் செய்ய வேண்டும். இப்போ உமையாக்கள் அவர்கள் பறித்து எடுத்திருக்கிறார்கள் ஆட்சியை. அதனால் இந்த நிர்பந்தத்திலே அது பையத்து சேராது என்று சொல்கிறார்கள். அந்த மக்கள் சொல்கிறார்கள், சேரு என்று தீர்ப்பு எழுதுங்கள் உங்களுடைய மோத்தாவிலே என்று சொல்கிறார்கள். தள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். கையை கட்டி இப்படியே கவுத்திலே கட்டி இப்படி தொங்க விடுகிறார்கள் சகோதரர்களே. தொங்க விட்டு சவுக்கால் அடிக்கிறார்கள். அடித்த அடியிலே இந்த கையுடைய 2 தோள்கட்டும் கலந்து வந்து விடுகிறது. இந்த ஷோல்டர் 2ம் கலந்து வருகின்றது. அதன் பின்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தொழுவதற்காக வேண்டி நிற்பார்கள் என்று சொன்னால் கையை இப்படித்தான் வைத்துக் கொண்டு நிற்பார்கள். ஒசத்த முடியாது, கலட்டி எடுத்து விட்டார்கள் 2டையும். அதனால் தான் மாலிக் அவர்களே, நீங்கள் இன்னும் பார்க்கிறீர்கள், தக்பீரை கட்ட மாட்டார்கள், இப்படி நிற்பார்கள். எதற்காக வேண்டி? நம்முடைய இமாம் இப்படித்தான் தக்பீர் கட்டுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் சகோதரர்களே. அப்போ இதை சில உலமாக்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டுங்க, வௌத்துல கட்டுங்க, அல்லது முதுகுல கட்டுங்க, இல்லாட்டி தக்பீரை விட்டுட்டு இருக்க, சண்டை பிடிக்காதீங்க, ஒத்துமையாக இருக்க, அப்படி பேசுறார் சகோதரர்களே.
மௌலைமார்கள் இன்றைக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறார்கள். தௌஹீத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாததும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மூதறிஞர்கள் எதற்காக வேண்டி பாடுபட்டார்கள் என்று சொன்னால் இதற்காக வேண்டித்தான். தௌஹீத் என்பதற்காக வேண்டியே பாடுபட்டார்கள் என்பதை சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, அபு முனஃபர் யூசுப் பின் அய்யூப், இதுதான் அவருடைய பேர். அய்யூபிய கிலாபத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி சிலுவை படையோடு போராடி இந்த பைத்துல் முகத்தஸிலே திரும்பவும் வாங்கு சப்தத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த அளவு பெரிய வீரர் சகோதரர்களே. அவர்கள் போராடி கடைசியிலே வெறும் 55 வருஷம் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். மஞ்சள் காய்ச்சல் நோயிலே அவர்கள் மௌத்தாகிறார்கள். அவர்கள் மௌத்தாகிய பின்னால் அந்த மக்கள் கபரிலே ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார்கள். முல்குன் பிலா ஹௌஃபின் வலா மலாமத்தின் அல்லம ஹுசூஸஹு ஹுசூமஹு அல் ஃபர்ஸவியத்தில் ஹகீகியா. எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பலிப்போ பயமோ இல்லாத ஆட்சிக்கு சொந்தக்காரர் இந்த கபருடைய மனிதர். அல்லம ஹுசூமஹு, அவருடைய எதிரிகளுக்கு அல் ஃபர்ஸவியத்தில் ஹகீகியா, எப்படி யுத்த தந்திரத்தின் யதார்த்தத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த வீரர்கள். அப்படி அவருடைய கபரிலே எழுதி வைத்தார்கள் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. இன்னொரு மனிதர் காலில் முந்திர் பின் ஸயீத் என்பது அவருடைய பெயர். காலி முந்திர் பின் ஸயீத் இஸ்பானிய தேசத்திலே அப்துல் ரஹ்மான் நாசிர் அல் அந்தலூசி அந்த இஸ்பானியாவை பிடித்துவிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரத்திலே அழகான ஒரு மாளிகையை கட்டுகிறார். அந்த மாளிகையிலே அவர் அன்றைக்கு குடிபோகிறார். ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரையும் கூப்பிட்டு உலமாக்களையும் கூப்பிட்டு அந்த மாளிகையிலே சாப்பாடு போட்டுகிறார். போட்டுவிட்டு எல்லாரிடத்திலும் மாளிகையை பற்றி கேட்கிறார். எல்லாரும் மாளிகை பிரமாதம் பிரமாதம் அப்படியே சொல்கிறார்கள். இப்ப முந்தினிடத்திலே கேட்கிறார், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாளிகையை பற்றி? இப்போ இந்த காலி முந்திர் பின் ஸயீத் பெரிய ஆலிம் அவர்கள் அழுகிறார்கள் சகோதரர்களே. சொல்லுகிறார்கள், மாலனந்து ஷயாத்தீன யப்லு மின்க ஹாதல் மப்லா மாமா ஆதாக அல்லாஹ் பிஹி மின நிஅமதி வ ஃபضلக பிஹி அலா கஸீரி மின் இபாதிஹி தஃலீலா ஹத்தா யுன்ஸிலக மனாஸிலல் காஃபிரீன். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆட்சி தலைவரே, உங்களை ஷைத்தான் இந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் தந்திருந்த நிலையிலும் இந்த ஷைத்தான் உங்களை ஆட்டி பிடித்துக் கொண்டு காபீர்களுடைய அந்தஸ்துக்கு உங்களை இறக்கி விட்டாரே, அதை நினைத்தார்கள். ஊரே புகழ்கிறது, உலமாக்களே புகழ்கிறார்கள். அரசருக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களை காபீருடைய அந்தஸ்துக்கு ஷைத்தான் இறக்கி விட்டாரே, அதை நினைத்தார்களேன் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே. இப்ப அவர் கேட்கிறார், காலி ஸயீத், எதற்காக வேண்டி என்னை காபீர்களுக்கு ஒப்பிடுகிறீர்கள்? நான் ஒரு முஸ்லிமான தலைவர், நான் அப்துல் ரஹ்மான் அந்தலூசி. அப்படி சொல்கிறார்கள். இப்ப சொல்லுகிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கிறார், வலவுலா யகூனன் நாஸ் உம்மத்தன் வாஹிதா லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுக்ஃபன் மின் ஃபில்லா வ மஆரிஜ அலைஹா யல்ஹரூன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத் காஃபிராக போய்விடுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்குமாக இருந்தால், இந்த உம்மத் இஸ்லாமிய உம்மத் முழுக்க காஃபிராக போய்விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்குமாக இருந்தால், அந்த காஃபிர்களுடைய வீடுகளுடைய கூரைகளையும் முகடுகளையும் கதவுகளையும் வெள்ளிகளாலும் தங்கத்தினாலும் ஆக்கி கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப நீங்க வீட்டை எல்லாம் இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க, வெள்ளியெல்லாம் போட்டு காஃபிருடைய அந்தஸ்துக்கு தானே நீங்க போய்விட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப அப்துல் ரஹ்மான் அந்தலூசி கையை பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள், ஜஸாக்கல்லாஹு யா காலி அன்னா வ அன் நஃப்ஸிக ஹைரா. உங்களின் மூலமாக எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அழகான கூலியை தருவானாக. இந்த மார்க்கத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹ் உங்களின் மூலமாக பாதுகாப்பானாக. உங்களை மாதிரி மனிதர்கள் நிறைய வருவதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. நீங்கள் சொன்னதுதான் சத்தியம். நான் இப்படி ஊடை கட்டியிருக்க கூடாது. வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா அலங்காரங்களையும் கலட்டி எடுக்கிறார்கள் சகோதரர்களே. எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கொடுக்கிறார்கள், பைத்துல் மாலுக்கு கொடுக்கிறார்கள். அப்படியே சின்னதான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் சகோதரர்களே. இது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. சமீப காலத்திலே தூக்கிலிடப்பட்டு மௌத்தாகிறார்கள் சையீத் குதுப் ரஹ்மத்துல்லாஹ் ஃபீலிலால் குர்ஆன் என்ற தஃப்சீருடைய சொந்தக்காரர், இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய இயக்கத்துடைய ஒரு ஸ்தாபகராகவும் அவர்கள் கருதப்படுகிறார்கள். அவர்கள் என்ன கொள்கையோ நடந்த சம்பவத்தை மாத்திரம் பாருங்கள் சகோதரர்களே.
அப்ப என்னது, அவர்கள் ஜெயிலிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மைல் கற்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக வேண்டி இந்த ஆட்சி எல்லாம் குஃபுருடைய ஆட்சிகள் என்று எகிப்திய தலைவர்களுக்கு எதிராக எழுதினார்கள். மாஸ்கோவுக்கு அந்த புத்தகம் போகிறது. இப்ப சொல்கிறார்கள், இவரை நீங்கள் எடுத்து அடிக்கவில்லை என்று சொன்னார், தண்டிக்கவில்லை என்று சொன்னார், எகிப்துடைய ஆட்சி அவர்களுக்கு போய்விடும் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இப்ப சொல்லுகிறார்கள் பாருங்கள், வல்லாஹி இன்ன ஷம்ஸகான ததுபல் அலைனா மின் நக்பி மின ஸிஜின் வகுன்னா ததாவல் ஃபி ஸிஜ்னி அலா ஷம்ஸி பிதுவரி மாரா ஷம்ஸ் அஷர சனவாத். எப்படி தெரியுமா சொல்கிறார்கள், ஜெயிலுக்குள்ளே எங்களை அடைத்திருந்தார்கள், ஒரு சின்ன ஓட்டை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அந்த 10 வருஷமாக நான் சூரியனை காணவில்லை. அந்த சூரியனுடைய ஒளி கீர்த்து அந்த ஓட்டைக்குள்ளே வரும், அதை அப்பதான் நாங்கள் பார்ப்போம். அப்படி நான் படைக்கப்பட்டிருந்தேன். இரவு நேரத்திலே எழுதுவார்கள், தஃசீரை எழுதுவார்கள், தொழுவார்கள், இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆட்சியாளரிடத்திலே இருந்து ஒருவர் வருகிறார், வந்து சொல்கிறார், உங்களுக்கு தரார்கள், உங்களுக்கு நாங்கள் விடுதலை தருகிறோம், நீங்கள் எழுதிய புத்தகம் தவறு என்று மாத்திரம் நீங்கள் எழுதித்தார்கள் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், இன்ன இஸ்மாயிலத்தி ஆலனத் வஹதானியத்தில்லா ஃபீ குல்லி யௌமின் 5 மர்ரா தர்ஃபுலு அன் கத்துப கலிமத் இஸ்திஜ்தாஇன். எப்படி சொல்லுகிறார்கள், என்னுடைய விரல் இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் சொல்கையிலே அல்லாஹ் ஒருவன் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த விரலினால் அவனுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு நாளும் நான் எழுத மாட்டேன் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த விரலினால் எழுத முடியாது என்று சொல்கிறார்கள். அப்ப சொல்கிறார்கள், உன்னை கொலை செய்வதை தவிர வேறு தீர்ப்பே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். 40 வருஷமாக இந்த சையீத் குதுப் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். கடைசியிலே அவரை தூக்கிலே போட்டு கொலை செய்கிறார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி அந்த நிலைமையிலே அவர்கள் இருந்தாலும் கூட தங்களுடைய கொள்கையையும் அந்த வீரத்தையும் விட்டுவிடவே இல்லை என்பதை அந்த வரலாறுகள் எங்களுக்கு பாடமாக சொல்லுகின்றது என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர்களுக்கும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் இடையிலே பெரிய பிரச்சனைகள் இவருடைய குடும்பத்துக்கு இடையிலே நடந்தது. இப்ப அந்த ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் சொல்லுகிறார்கள், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லாஹு லா நமூத் நஹ்னு அலு ஜுபைர் ஹபத வலா ஹஜபா கமா யமூத் பனு மர்வான் இன்னமா நமூத் தஹத ரபி ஸைஃபி வ கஸஹத் மா. எப்படி சொல்கிறார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பமாகிய நாங்கள் உமையாக்கள் மௌத்தாகுவது போல சிந்தி நோய்பட்டு படுக்கையிலே நாங்கள் மௌத்தாக மாட்டோம். நிறைய பேர் மௌத்தாகுவது திண்டு நோய்பட்டு சொல்வதற்கு, அந்த மாதிரி மௌத்தாக மாட்டோம். வாள்களுக்கு கீழாலும் அம்புகளுக்கு கீழாலும் தான் எங்களுடைய மௌத்து வரும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மதீனாவை அப்படியே பிடித்துக் கொள்கிறார்கள். 12,000 பேரோடு வந்து அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு வெறும் 500 பேர் தான் இருக்கிறார்கள். இப்ப உம்மா கிட்ட போறாங்க. உம்மா யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா இப்ப ஹஜ்ஜாஜ் 12,000 பேரோட வந்து இருக்கிறார், நம்மகிட்ட இருக்கிறது 500 பேர், அதனால நான் வெல்ல முடியாது, நான் சரண்டராக வாய்ப்பு கேட்கிறார்கள். இப்ப அம்மா சொல்றாங்க, இத்தகில்லா லா துஸ்பித் நஃப்ஸக், அல்லாஹ்வை பயந்து கொள், சரண்டரே ஆகாதேன்னு சொல்றாங்க அம்மா. இப்ப அம்மா கிட்ட அவர் சொல்றாரு, அம்மா நான் மௌத்தாகுவதற்காக வேண்டி நான் பயப்படவில்லை அம்மா, ஆனாலும் நான் எதற்காக வேண்டி பயப்படுகின்றேன் என்று சொன்னால், நான் மௌத்தாகியதன் பின்னால்
என்னுடைய உடம்பை சித்திரவதை செய்து துண்டு துண்டாக ஆக்கி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து விடுவான் ஹஜ்ஜாஜ். அப்படியான ஒரு சர்வாதிகாரி அல்லவா என்று சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அஸ்மா நாச்சியார், ஆடை அறுத்ததன் பின்னால அது உரிக்கப்படுவதையோ வெட்டப்படுவதையோ அது கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. சகோதரர்களே, ஒரு பெண்மணியுடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். யார் அவங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமைக்குரிய மச்சி சகோதரர்களே, ஆயிஷா நாச்சியாருடைய ராத்தாவாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மகனே, ஆடு அறுத்ததன் பின்னால் அது உரிக்கிறது வெட்டுறதுங்கிறது அதுக்கு நோவுமா? அந்த மாதிரி நீ யோசிக்காத, நீ சரண்டர் ஆகக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், போராடுகிறார்கள், கடைசியிலே கொலை செய்யப்படுகிறார்கள். இப்ப அஸ்மா நாச்சியார் தள்ளாடி கொண்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை சந்திப்பதற்கு போறாங்க. இப்ப சொல்றாங்க, அஸ்மா, உங்களுடைய மகனை நேற்று ராவு நாங்க போட்டு தள்ளிட்டோம். யார் சொல்றாரு? ஹஜ்ஜாஜ் சொல்றாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க, நீ கொள்ளை இல்லைன்னாலும் என் மகன் மௌத்தா தான் போவான். நீ கொள்ளை இல்லை என்று சொன்னாலும் எந்த மகன் மௌத்தா தான் போகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், அவன் அப்படி போய்விட்டான் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் வந்திருக்கிறார்கள். ஷேக் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இருந்து கொண்டு மக்களுக்கு முன்னால் உரையாற்றுகிறார்கள். அருகிலே எதிரிகளுடைய வாட்களும் போராளிகளும் சைடிலே நிற்கிறார்கள். இப்போ குத்பா ஓதுகிறார்கள் சகோதரர்களே. தைரியமாக வீராவேசத்தோடு ஓதுகிறார்கள். அந்த மக்களுக்கு எதிராகவே ஓதுகிறார்கள். இப்ப சுல்தான் சொல்லுகிறார், நீ போகின்ற போக்கை பார்த்தால் நம்முடைய ஆட்சியிலே கை வைப்பாய் போல இருக்கிறது. அதற்குத்தான் இவ்வளவு போடு போட்டு மக்களை இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், என்னவென்று சொன்னால், வல்லாஹி வலமா முல்குக வலா முல்கு ஆபாய் துசாவி ஃபல்சன் இலா ஐனி. எப்படி சொல்கிறார்கள்? என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நீனோ உன்னுடைய வாப்பாவுடைய ஆட்சியோ ஒரு சில்லறை செப்பு காசிக்கு கூட பெறுவதில்லை. எதற்காக வேண்டி தெரியுமா இந்த போராட்டம்? பேச்சு எதற்காக வேண்டி தெரியுமா? வானங்கள் பூமியை விட பெரிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நான் போராட்டம் செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே. ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 4 மகள்களை ஜிஹாதுக்காக அப்படியே உடுத்தி விடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், என்னுடைய மக்களே, நான் உங்க வாப்பாவுக்கு துரோகம் செய்யவில்லை, உங்க மாமாமார்களுக்கு நான் எந்த அபகீர்த்தியும் உண்டாக்கவில்லை. நீங்க 4 பேரும் போக வேண்டும், போயிருந்து கொண்டு போராட வேண்டும், 4 பேரும் கொல்லப்பட வேண்டும். வீரத்தாய் ஹன்சா என்று எனக்கு மக்கள் எல்லோரும் சொல்ல வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள், திரும்பி மட்டும் நீங்க உசுரோட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சகோதரர்களே. 4 பேரும் போராடுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். செய்தி வருகிறது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஷர்ரஃபனி பிகத்லிஹிம் ஜமீஅன் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய பிள்ளைகள் அத்தனையும் எடுத்துக்கொண்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் போடும் அப்படி சொல்றாங்க சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். அப்ப இஸ்லாம் நீங்க எதை விளங்க வேண்டும் என்று சொன்னால், வீரர்களுடைய மார்க்கமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. உள்ளத்திலே தைரியமாக இருக்கக்கூடிய மக்களுடைய மார்க்கமாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹந்தக் அந்த யுத்தத்திலே குடி தோண்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 5000 முழம் நீட்டம் தோண்டுகிறார்கள். 5000 முழம் என்று சொன்னால் சாதாரணமாக 10,000 12,000 அடிக்கு மேலால் வரும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் தோண்ட வேண்டும். கல்லுத்தரை 9 முழம் அகலம், 10 முழம் ஆழத்தும் தாளம் சகோதரர்களே. 10 முழம் தாழ்வத்துக்கு 9 முழம் அகலத்துக்கு தோண்டுகிறார்கள் சஹாபாக்களோடு. ஒரு கிழமையிலே தோண்ட வேண்டும், இல்லை என்றால் எதிரிகள் வந்து விடுவார்கள். தோண்டுகிறார்கள். பெண்ணே பெரிய கல்லு ஒன்று வந்து நிற்கிறது. சஹாபாக்கள் எல்லாரும் அடிக்கிறாங்க, உடைய மாட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த இதை கொடுக்கிறார்கள். ஓங்கி ஒரே அடி அடிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். ஃபுத்ஹத் குசூர் ஷாம், சாமுடைய மாளிகைகள் எனக்கு வெற்றிக்காக காண்பிக்கப்பட்டு விட்டது. கல்லு உடைந்து சகோதரர்களே. திரும்ப அடிக்கிறாங்க. யமனுடைய மாளிகைகள் வெற்றிக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். திரும்ப அடிக்கிறாங்க. பாரசீக தேசத்துடைய நீர்நிலைகள் நதிகள் எல்லாம் எனக்கு வெற்றிக்காக வேண்டி காட்டப்படுகிறது. திரும்ப அடிக்கிறாங்க சகோதரர்களே. உடைந்து தள்ளுகிறது. இப்போ அப்படி சஹாபாக்கள் எடுத்து அவருடைய ஆடை உயர்த்தி காட்டுறாங்க. 3 நாள் நான் ஒண்ணுமே சாப்பிடல. சுப்ஹானல்லாஹ். ஸ்ட்ரென்த் எப்படி பாருங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் சாப்பிடவில்லை.
ஆனாலும் அவருடைய உடல் பலன் அப்படித்தான் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மாதிரி இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வீரராக இருந்தார்கள். சஹாபாக்களை அப்படித்தான் கலக்கினார்கள். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஃபிர்மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத். நீ குஷ்டரோகியை கண்டால் சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி ஸ்பீடா ஓடுன்னு சொல்றாங்க. சகோதரர்களே, சிங்கத்தை கண்டா சிங்கத்தை கண்டு ஓடுற மாதிரி ஓடு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்ப ஒரு முஸ்லிம் எப்படி வேகமாக ஓடக்கூடியவனாக இருக்க வேண்டும்? இன்னைக்கு உசைன் போல்ட் ஓடி முடிக்காது 9 செகண்ட்ல. இப்ப மக்கள் என்ன பேசுது? உசைன் போல்ட் முஸ்லிமா? இதைத்தான் பார்த்து நிற்குது. உசைன் போல்ட் முஸ்லிம் இல்லை சகோதரர்களே, அவன் கிறிஸ்தவன். ஆனால் சிங்கத்தை கண்டு ஓடுகின்ற மாதிரி ஓடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரன்னிங் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபில் உலம் பினூரி தாம்மா இலா யௌமில் கியாமா. இருட்டு நேரங்களிலே பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய மக்களுக்கு கியாமத்துடைய நாளுடைய பூரணமான வெளிச்சத்தை நீங்கள் நன்மாராக கூறுங்கள். ரன்னிங் அதுக்கு என்னது? வாக்கிங் சகோதரர்களே. உங்களால் நடக்க முடியாதா? அவர் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? ஓட முடியாதா? நடந்தால் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். சகோதரர்களே, நீங்க படுக்க போறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் மௌத்தை கீழே வச்சிட்டு குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆதிகி லிஜ்வாத் அஹ்லின்னார் அல்லது லஜ்வாத் அஹ்லின்னார், நரகவாசிகளுடைய படுக்கை என்று சொன்னார்கள். குப்புறப்படுப்பது நரகவாசிகளுடைய படுக்கை. பனம் அல ஷிக்கத்தில் ஐமன், பக்கவாட்டிலே கையை வைத்துக் கொண்டு படுக்க என்று சொன்னார்கள். நீங்க படுத்து பாருங்க. இப்ப மக்கள் என்ன கேட்பாங்க? நமக்கு அப்படி படுக்க முடியவில்லை, அப்ப படுத்துட்டு கொஞ்சம் மாறவா? அப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க? படுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மல்லாக்கப்படுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய நபி சொல்லிக்கோங்க சகோதரர்களே. நபி என்ன சொன்னாங்க? பக்கவா ஏன்னு சொன்னால் இடுப்பு சேமில்லாம போச்சு. எனக்கு தான் உங்களுக்கு தான் சகோதரர்களே. அப்ப ஓட முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது. லவ் யலமில் மார் மா பைன யதையில் முஸல்லி லகான ஹைரனை யகீஃபு அர்பைனா. தொழுகளுடைய 2 கைகளுக்கு முன்னால் உள்ள அந்த தூரத்துக்குள்ளே இந்த மார் நடப்பவன் நடப்பாராக இருந்தால், அப்படி நடப்பதை விட 40 நிற்பது சிறந்தது. 40 நாளா, 40 மணித்தியாலமா, 40 வருஷமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா அல்லது இவரை தவற விட்டு விட்டாரா என்று தெரியவில்லை சகோதரர்களே. நிற்பது அது ஒரு எக்ஸசைஸாக இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும், அந்த வஹியுடைய வெயிட்டிலே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஸ்ட்ரெங்கிலே ஒட்டகம் முன்னங்கால வளைத்துக் கொண்டு படுத்துவிடும் என்று சொல்கிறார்கள் சஹாபாக்கள். அவ்வளவு இஷ்டம் சகோதரர்களே. நபித்தோழர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வஹி வந்த நேரத்தில் என்னுடைய தொடைக்கு மேலால் அவரோட தொடையை வைத்திருந்தாங்க. அந்த தொடையுடைய வெயிட் நம்மோட தொடை முள்ளு 2 உடைஞ்சிருந்து நான் பயந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சகோதரர்களே, நபியுடைய சின்ன முதலாவது நபியுடைய துப்படி கலந்த ஒரு சஹாபிகா நான் உங்களுக்கு சொன்னேன், அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த போராட்டத்தில் ஹஜ்ஜாஜோடு கொல்லப்பட்டவங்க. இவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துப்படி இவங்களுக்கு பிறந்ததோட முதலாவது அவங்க பேச்ச வளத்துல ரசூலுல்லாஹ் தடை கொடுத்தது இவங்களுக்காக இருந்தார். சகோதரர்களே, இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? இவங்க நின்று சொல்லுவாங்க, அப்படி நிக்கிற அந்த நிலையில புறா எல்லாம் வந்து மேல நிக்குமா, அசையாம நிப்பாங்க சகோதரர்களே. அப்படி நிப்பாங்க. 6-7 நாள் தொடர்ந்து நோம்பு பிடிப்பாங்க. கணக்கையில் மக்காவோட வெள்ளம் வந்தது. எல்லாரும் மக்கா விட்டு அந்த கௌபத்துல்லா விட்டு ஓடிட்டாங்க. வெள்ளம் கௌபத்துல்லாட உயரம் மட்டும் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆடையை இறுக்க கட்டிக்கொண்டு நீந்தி 7 தரம் சுத்தி தாவத் செய்றாங்க. நீந்தி செய்கிறார்கள் சகோதரர்களே. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரையில, சும்மா வெளியேறி வராங்க. எல்லாரும் பேசுறாங்க, என்ன தெரியுமா? நபியுடைய துப்படி கலந்ததாலதான் அவங்களுக்கு இது சொல்லி பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி கொடுத்தாங்க சகோதரர்களே. அந்த நன்றியுடைய பவர் மௌத்து வர காட்டிய உடம்புல ஏறையில. என்னதுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு உள்ளத்துல அவங்களுக்கு வலிமை இருந்தது சகோதரர்களே. உங்களுக்கு உள்ளத்துல அப்படி வலிமையும் நம்பிக்கையும் இருக்குமாக இருந்தால் அது வெல்லவே முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ ஷதீது பிஸ்ஸுவா, எதிரியை துரட்டுவோன் இல்லப்பா வீரன்,
கோபத்தின் போது தன்னை அடக்குகோன்னு தான் வீர் என்று சொன்னாங்க. அப்ப எல்லாத்துக்கும் மேலான ஆடி வைத்தாப்புல என்ன வந்து நிக்கணும், உள்ளத்துல தைரியம் இருக்கணும் சகோதரர்களே. இப்ப ஒரு மனிதர் வகுத்துல நோட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தேனை குடிந்தாங்க. திரும்ப என்ன சொன்னாரு? இன்னும் நோவுந்தாரு. திரும்ப குடிந்தாங்க. இன்னொரு என்ன சொன்னாரு? இன்னும் நோவுந்தாங்க. இன்னொரு குடிந்தாரு. 3 தடவை குடிக்காத மடங்க இல்ல. இப்ப இன்னும் நோவுந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உண்மை சொல்றான், வவுறு போய் சொல்லுது. என்ன நடக்குது அவங்களுக்கு? உண்மையிலேயே வவுத்து நோவா இருந்தா தேன் குடிச்சா மடங்கி இருக்கும். இவர் சாப்பிட்டதோட உள்ளத்துல மூளையில ஒரு சிக்கல் வருது. இப்ப சாப்பிடுற எனக்கு ஒத்துக்கிற நோவணுமே, இப்ப நான் குடிக்கிற எனக்கு யூரின் போகணுமே, இப்ப என்னையான ஒரு சாப்பாடு திங்கிற எனக்கு டொய்லெட் அப்படின்னு உள்ளத்துல இந்த மூளையில சிக்கல் போகும் சகோதரர்களே. அப்படி போட்டிட்டு வைங்க. எப்ப எல்லாம் நீங்க திங்க போறீங்க, டவுசர போறீங்க, திடீர்னு டொய்லெட் உங்களுக்கு முடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஃபீலிங் வரும். சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொன்னான். நோய்க்கு நிவாரணம் அதிலே இருக்கிறது. ஆனா உங்க உள்ளத்துல குழப்பம் இருக்குது. திரும்ப குடிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தில் இதை சொல்லி நான் முடிக்கிறேன் சகோதரர்களே. லா சபக இல்லா ஃபீ ஹுஃபின் அவ் ஹாஃபிரின் அவ் நஸ்லின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3ல தான் போட்டி வைக்கலாம். குதிரை ரேஸ், ஒட்டக ரேஸ் அல்லது அம்பெரிதல் ரேஸ். இப்போ இந்த 3 தவிர வேற எதுலயுமே போட்டி வைக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, ஃபுட்பால் வைக்க முடியாதா, கிரிக்கெட் வைக்க முடியாதா, ரன்னிங் வைக்க முடியாதா? இப்படி ஒரு கேள்வி. ஷேக் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன ஃபத்வாவை நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லா சபக என்று சொன்னால் பெட் பண்ணி போட்டி வைக்க முடியாது. பெட் பண்ணி போட்டி வைக்க முடியாது. இது 3ஐ தவிர. நம்மகிட்ட ஒரு குதிரை, உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குது. இப்ப நான் சொல்றது 2 பேரும் ஆளுக்கு 10 பவுன் ஓட்டுவோமா? விளங்குதா? நான் வெல்றோம் உன்ன குதிரை ரேஸ்ல. பெட் பண்ணலாம் சகோதரர்களே. பெட் பண்ணுவது என்பது கூடாது. ஆனா இந்த 3லையும் கூடும். எந்த 3ல கூடும்? குதிரை ரேஸ்ல கூடும், அல்லது ஒட்டக ரேஸ்ல கூடும், அல்லது அம்பேரிதல்ல கூடும். ஒன்னோட கூட நான் ஜவுளி வீசுவேன். எவ்வளவு பெட்டு? 2 பேரும் பெட் பண்ணு. 3 விளையாட்டுல மாத்திரம் பெட் பண்ணுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. மற்ற விளையாட்டுகள் இஸ்லாம் அனுமதிக்கிறதா? அனுமதிக்கிறது. பெட் பண்ணி விளையாட முடியாது. என்ன செய்ய முடியாது? பெட் பண்ணி விளையாட முடியாது. எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் வைக்கும். 1வது வாரம் ஒரு கீது, 2வது வாரம் ஒரு கீது, 3வது வாரம் ஒரு கீது, அல்லது ஒரு பெரிய தனவந்தர் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. அப்படி வச்சு விளையாடலாம், மார்க்கம் அனுமதிக்கும். 2 பேர் பெட் பண்றதாக இருந்தால், அப்ப நீங்க கேட்கலாம், குதிரை ஜொக்கி போட்டு விளையாடுறாங்களே அது கூடுமான்னு கேட்கலாம். அங்கேயும் பெட் தான் நடக்குது. ஆனா சம்பந்தம் இல்லாத பெட் நடக்குது. நானே நீங்களும் குதிரை ரேஸ் ஓட போறேன்னா 2 பேரும் பெட் பண்ணலாம். அமெரிக்கால யாரோ 2 குதிரை ஓடுதுங்கிறதுக்காக இங்க குத்தி வைக்கிறதுங்கிறது சூது. ஆனா நேரடியாக சூது. இப்படி இருந்தால் இஸ்லாம் சிலருக்கு அப்படி வரை விளக்கணும், விதிவிலக்கு கொடுக்கிறது சகோதரர்களே. தாடிக்கு கருப்பை தவிர்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலைமுடிக்கு கருப்பை தவிர்த்து கொண்டு சொன்னாங்க. ஆனா யுத்தத்துக்கு போச்சுல நீங்க தாடிக்கு தலைமுடிக்கு நல்லா கருப்படிக்கிட்டு போகலாம். இஸ்லாம் என்ன செய்யும்? அதை வந்து குத்தமாக கருதாது. வட்டியை இஸ்லாம் தடை செய்கிறது. கெஸிங் வியாபாரத்தை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனா பேரிச்சம்பழம் பழுத்த பின்பு மரத்தை காட்டி, இவ்வளவு மரத்தில் உள்ள பழமும் உனக்கு, இந்த மரத்துக்கு இவ்வளவு தான். பேரிச்சம்பழத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. ரமுட்டான் பழத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. அது ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல உள்ளது அது மட்டும் தான் என்று சொல்லக்கூடாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் அறையா என்று சொன்னால் அந்த பேரிச்சம்பழம் மாத்திரத்துக்கு தான் பொருந்தும். மற்றதெல்லாம் காய்க்கு விளையாடிக்கலாம் என்றுதான் அல்லாஹ் அலம். நான் நினைக்கிறேன் ஷேகுமார்களுடைய விளக்கத்தில் இருந்து அதைத்தான் பெற முடிகிறது. பெட் பண்ணலாம், பெட் பண்ணி செய்யலாம் சகோதரர்களே. அந்த 3 விளையாட்டுகள் எனக்காக அதிலே ஜிஹாத் இருக்கிறது, உள்ளத்துல பலம் இருக்கிறது. மற்ற விளையாட்டுகள் சில இஸ்லாம் அனுமதிக்குது. இப்போ ஃபுட்பால், ரேஸ் ஓடுறது அனுமதிக்குது. பெட் பண்ண முடியாது, ஆனால் பிரைஸ் கொடுக்கலாம். அதை நீங்க விளங்கிக்கிறீங்க. இப்ப மூளைக்கு வேலை குர்ஆன் பாடமாக்குற போட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மரம் இருக்கிறது மூமினுக்கு உதாரணம், அதனுடைய அடியில இருந்து நுனிவரை காட்டிய பிரயோசனம் தான் தரும். மூமினும் அப்படித்தான். என்ன மரம் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு தரம் பதில் சொல்ல. இப்போ உங்களோட எல்லாமா வீட்டை போய் சொல்றாங்க, நான் நினைச்ச வாப்பா அது பேச்ச மரம்னு சொல்லுவோம்.
ஆனா உண்மையிலேயே நான் பயந்து சொல்லாம இந்த மகனே சொல்லி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மகன் சரியா பேச்சமெல்லாம் சரியாக விட. அப்ப சகோதரர்களே, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி அனுமதிக்கிறாங்க சகோதரர்களே. ஆனா மூணாவது ஒரு விளையாட்டு, ஒன்னத்துக்கு உதவாத விளையாட்டு, லூடு விளையாடுறது, டாப் படிக்கிறது, கிரை படிக்கிறது. இந்த விரல்ல என்ன சரி பவர் வந்து எதாவது செய்ய முடியுமா? மண்ணைபத்தின் நர்தஷீர், இந்த மாதிரி நர்தஷீர் விளையாட்டுகள் யார் விளையாடுகிறாரோ அவருடைய அந்த கையை பன்றி ரத்தத்துக்குள்ளே இறக்கிக்குள்ளே போட்டவர் என்று சொல்றாங்க. காய்ச்சல் இது எல்லாம் அனுமதிக்காத சகோதரர்களே. அந்த முதலாவது ரெண்டுல உள்ள விளையாட்டை நீங்க பார்க்கலாமா? பார்க்கலாம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? தூணக்கும் யாபலி அர்சிதா, கமோன் கமோன் அர்சிதாவுடைய மக்களே வீசி எறிங்க அப்படின்னு அண்ணன் அண்ணன் சேஃப்டியா விளையாடணும், மேல பற்றப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சகோதரர்களே. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ மாட்டோட சண்டை பிடிக்கிறது சேஃப்டியே இல்லை. அதை இஸ்லாம் உசுர போட்டதுக்கு அனுமதிக்குமா? அதான் எக்ஸிடென்ட்ல நடக்கிறது வேற, சும்மா நடத்தக்கூடாது சகோதரர்களே. அதை இஸ்லாம். ஆனா இப்போ கிரிக்கெட் மேட்ச் வச்சு இதனால டைம் வேஸ்ட் ஆகுறது ஒரு பக்கம் சகோதரர்களே. இன்னொரு பெரிய பிரச்சனை, முஸ்லிம் இஸ்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை வர மாதிரி அளவுக்கு இது நடக்குமாக இருந்தால் இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிய வைரஸுல் அதாவத ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வல் ஸலாத். ஷைத்தான் உங்களுக்கு இடையிலே பகைமையும் உண்டாக்க விரும்புகிறான் இந்த விளையாட்டுகளின் மூலமாக சகோதரர்களே. அப்படின்னது ஒரு முஸ்லிம் டீமோ ஒரு கிறிஸ்டியன் டீமோ விளையாடினா நாம என்ன யோசிக்கலாம்? முஸ்லிம் டீமுக்கு சப்போர்ட் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தான் விளையாடுன்னு சொன்னா ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை சகோதரர்களே. அப்ப ரெண்டும் விளையாட்ட பார்க்கறா பார்த்துட்டு போக வேண்டியது. இதுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்படி கலவரம் வரக்கூடிய அளவுக்கு சொன்னார். நிச்சயம் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் இதை அனுமதிக்காது என்பதற்காக வேண்டித்தான் இதையும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த மெஜ்ஜு பாத்திரத்துக்கு டிக்கெட்டு 150 ரூபாய் டிக்கெட்டு 3000 4000 இப்படி எல்லாம் மக்கள் கொடுத்து வச்சு பாக்குறாங்களா? டிவிக்கு முன்னாடி அப்படி குந்திக்கிறாங்க. 41 சொன்னாரு, நான் 51 இன்ச்சு டிவி குழந்தைக்கிறேன், அதை போட்டா பந்து முன்னுக்கு வராப்பில்லை. நான் சொன்ன மணக்குள் மௌத்து வந்துட போறாங்க, பந்து வராது சரி மணக்குள் மௌத்து வந்துட போறாங்க சொன்ன சகோதரர்களே. இந்த மாதிரி எல்லாம் மக்களுடைய ஹால் நிலைமையாக இருக்கின்றது. ஆனா ஒரு மார்க்கெட் கிளாஸ் வைங்களேன், ஒரு தவாக்காக வேண்டி செலவழிக்க வைங்களேன், இப்ப போவாது சகோதரர்களே. சரி சைத்தா அப்படி புதுசா காட்டுவான் வெஜா அவங்க நீ டிவியா எவ்வளவு 80,000 அப்படின்னு காட்டுவான் சகோதரர்களே. அப்ப அந்த மாதிரி தவாவுடைய வேலைக்கு 1000 நிறுத்தி காட்டுவான் சகோதரர்களே. இது சைத்தா பம்பாய் முட்டாசி இழுக்கிற மாதிரி இருக்கும் 1000 அப்படின்னு காட்டி விட்டுருவான். அதனால இந்த அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் முக்கியமாக இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது இந்த தவ்வா களத்தை. இந்த நாட்டில நிச்சயமாக இந்த தவ்வா களத்துக்கு நாங்கள் உதவி செய்யணும் சகோதரர்களே. எல்லா மக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பி வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் அவங்க வடக்கில கடவுள் பக்கம் ஓடுகிறான்னு சொல்லி மனிதர்கள் பக்கம் ஓடுகிறான்னு எல்லாம் ஓடிடுவாங்க. ஓடினா ஒரு கூட்டம் முந்திக்கிட்டு எங்களை நம்ம காலையிலேன்னு சொல்லி போட்டு அது யாரு அப்ப மனதில் கேட்பாங்க. நாங்க தௌஹீத்வாதிகள் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கிக்கிட்டு இருந்தோம், அவனை மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு சட்டம் ஏற்றும் தலைவனாக ஏற்று இருந்தோம், அவனை காணிக்கையே எல்லாரும் குடிச்சு ஓடிட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. இப்ப மலக்கள் சொல்றாங்க, உங்களுடைய கடவுள் இப்ப வரப்போறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் அந்த தருவான். தௌஹீத்வாதிகள் அத்தனை பேரும் சுஜூதிலே விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு தௌஹீதுக்கு பேர போடுறதுக்கே வெட்கப்படக்கூடிய இந்த ஜமான்ல தௌஹீத் என்றால் என்ன என்ற சில விஷயங்களை தௌஹீதுடைய பெருமதியை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்ல இன்றைக்கு விசாரிச்சு பேசுவோம். உங்களால் முடிவாக இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.